நீங்கள் மட்டும் பார்த்து வரீங்க. மாதேஷ்காக வரீங்க. மாதேஷ் ஃபஸ்ட்டு தண்ணியில் போயிட்டாருங்கண்ணா. சரி, அதான் நான் இறங்கண்ணா. சரி. மாதேஷை பார்த்தியா இல்லையா? திருச்சியில காவிரி ஆற்றுல குளிக்க போன இருவரை காவிரி ஆறு இழுத்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாதேஷ் ஃபஸ்ட்டு தண்ணியில் போயிட்டாருங்கண்ணா. சரி, அதான் நான் இறங்கண்ணா. சரி. மாதேஷை பார்த்தியா இல்லையா? பார்த்தவண்ணா. எங்க இருந்தாரு? தண்ணியில் வந்துட்டாருங்கண்ணா. ஒருவர் பத்திரமா மீட்கப்பட்ட நிலையில இன்னொருத்தர் மாயமாகியிருக்காரு. நண்பர்களோட குளிக்க போன நேரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்திருக்கக்கூடிய தொட்டியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேக்கல் நாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்தவங்க 27 வயதான பிரகாஷ் மற்றும் 30 வயதான மாதேஷ். இவங்க 2 பேரும் ஓட்டுநரா பணியாற்றிட்டு வந்திருக்காங்க. நண்பர்கள் 5 பேரோட இவங்க குளிக்கிறதுக்கு போயிருந்திருக்காங்க. நத்தம் முல்லை நகர் பகுதியில காவிரி ஆற்றுல மாலை 6 மணி இருக்கக்கூடிய வேளையில இவங்க குளிக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா மாதேஷ் ஆற்று நீர்ல இழுத்து செல்லப்பட்டிருந்திருக்காரு. இதை பார்த்த பிரகாஷ் நண்பரை காப்பாத்துறதுக்காக நீர்ல குதிச்சு அவரை காப்பாற்றும் முயற்சியில இறங்கியிருந்திருக்காரு. ஆனா அந்த பகுதி ரொம்பவே ஆழமா இருந்ததாகவும் மேலும் ஆற்றுல நீரினுடைய வேகம் அதிகமா இருந்ததால பிரகாஷால தாக்கு பிடிக்க முடியாம போயிருந்திருக்கு. அவருக்கு ஓரளவுக்கு நீச்சல் தெரிஞ்சதால நீரின் ஓட்டத்தோடையே போய் ஒரு சிறிய மணல் திட்டல ஏறி நின்றிருந்திருக்காரு. ஆனா மாதேஷ் வெள்ள நீர்ல அடிச்சு செல்லப்பட்டிருந்திருக்காரு. நண்பர்கள் 2 பேரும் நீர்ல அடிச்சு செல்லப்பட்டதை பார்த்த மற்ற நண்பர்கள் உடனடியா அங்கிருந்த பொதுமக்கள் கிட்ட தகவலை தெரிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் காட்டுப்புதூர் போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினருக்கு தகவலை தெரிவிக்க விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் நீர்ல அடிச்சு செல்லப்பட்டவங்களை மீட்கும் பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. அப்போ சின்ன மணல் திட்டுல சிக்கிக்கிட்டு இருந்த பிரகாஷ் கத்தி கூச்சலிடவே அவரை பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. ஆனா நீர்ல அடிச்சு செல்லப்பட்ட மாதேஷ ரொம்ப நேரம் தேடியும் மீட்பு குழுவினரால அவரை கண்டுபிடிக்க முடியல. மேலும் இரவு நேரம் ஆனதால மீட்பு பணியும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கு. இப்படி நண்பர்களோட காவிரி ஆற்றுல குளிக்க போன இளைஞர் ஒருத்தர் நீர்ல அடிச்சு செல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பிரிட்ஜ் இல்லை அப்படின்னா இங்கேருந்து நிறைய ரெஸ்கியூவே பண்ணியிருக்க முடியாது, உயிர்களே மீட்டிருக்க முடியாது. முக்கியமாக ரிகவரி பண்ணிட்டு வந்த பாடிஸை வெளியில் கொண்டு போகிறது நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு வச்சு பாருங்க. முன்னாடி வந்து ஒரு ரோப்பில் கட்டி कितना घंटा में किया आपने? आप 35 आप सब பார்த்தீங்களா அட் டைம் ஒரு வண்டி தான் விடுறாங்க. இப்போ எனக்கு முதல் வண்டி போச்சு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஏதாவது வண்டி வர்றது வந்து அந்த வண்டி வரும். இப்போ நம்ம முண்டக்கைக்கு தான் போகிறோம். அதாவது மேசிவாக எங்கள் டிஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம், அங்கே போகிறோம். அதுக்கு மேலே தான் புஞ்சேரி மலை. பட் புஞ்சேரி மலை வந்து பை வெஹிக்கிள் போக முடியாது.